அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, உண்மையான சதக்கா, உண்மையான ஜக்காத்து ஏது? இப்போ நான் கொடுக்குறோமே மிஸ்கிங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா, அதே போல் நோம்பில் ஜக்காத்து 5000 10,000 கொடுக்குறோமே, இது உண்மையான சதக்கா ஜக்காத்தா? இது சுயநலத்துக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய சதக்கா ஜக்காத்து. அவங்களோட சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, பலாய் முசீபத்திலிருந்து அவங்களோட சொத்துக்களை பாதுகாப்பதற்கு கொடுக்கக்கூடிய சதக்கா ஜக்காத்தான் இது. அன்பார்ந்தவர்களே, உண்மையான சதக்கா ஜக்காத்துன்னா என்ன தெரியுமா? தேவையான ஆட்களுக்கு தேவையான டைமில் கொடுக்கணும். இதுதான் உண்மையான சதக்கா. அதே போல் உண்மையான ஜக்காத்து என்ன ஜக்காத் தெரியுமா? கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த ஜக்காத்தை கொடுத்தோம்னா அதை கொண்டு அவர் முன்னேற்றம் அடைவார். ஒரு மெஷின் வாங்க சொல்லி கொடுக்குறோம், அல்லது ஒரு ஆட்டா வாங்க சொல்லி கொடுக்குறோம், அல்லது சில்லறை கடை போட ஒரு சொல்லி கொடுக்குறோம். இதுதான் உண்மையான ஜக்காத்து. முதல்ல குடும்ப உறவுகளில் யார் கஷ்டப்படுகிறாங்களோ அவங்கள தேடி தேடி கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு மனிதன் சதக்கா கொடுக்க ரெடியாகி நைட்டில் கொடுத்தா தானே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே தேடிக்கொண்டு போகிறாரு. போனால் ஒரு பெண்மணியை காண்றார். அந்த பெண்மணிக்கு சதக்காவை கொடுத்துட்டு வரார். மறுநாள் கேள்விப்படுகிறது, ஒரு விபச்சாரிக்கு ஒரு மனிதன் சதக்கா கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சதக்கா கொடுத்த மனிதனுக்கு கவலை, விபச்சாரிக்கு போய்த்து சதக்காவை கொடுத்துட்டேனே. 2வது நாளும் அந்த மனிதன் போய் ஒரு ஆணுக்கு சதக்காவை கொடுத்துட்டு வரார். மறுநாள் விஷயம் கேள்விப்படுகிறது, ஒரு பணக்காரனுக்கு சதக்காவை கொடுத்துட்டு ஒரு ஆள் பேத்திக்கிறார். இப்போ 2வது நாளும் இவரை கவலைப்படுறாரு, போய் ஒரு பணக்காரனுக்கு சதக்காவை கொடுத்துருக்கிறேனே. 3வது நாளும் இரவையில் ஒரு மனிதனுக்கு சதக்காவை கொடுத்து போட்டு வாரார். மறுநாள் கேள்விப்படுகிறது, ஒரு திருடனுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கேள்விப்படுகிறது. இவருக்கு கவலை வருது, 3வது நாளும் நான் ஒரு திருடனுக்கு கொடுத்துட்டேனே சொல்லி இவருக்கு கவலை. இவர் தூங்குறாரு. இவரோட கனவுல ஒரு மலக்கு வந்து சொல்றார், எப்படின்னா, நீங்கள் முதலாவது நாள் ஒரு விபச்சாரிக்கு, ஒரு ஜினாக்காரிக்கு நீங்கள் சதக்கா கொடுத்தீங்க, அவள் அதற்கு பின்னால் பணத்துக்கு விபச்சாரத்துக்கு போகல, அன்றிலிருந்து திருந்திட்டாள். 2வது நாள் நீங்கள் ஒரு பணக்காரனுக்கு சதக்கா கொடுத்தீங்க, அந்த பணக்காரன் இவ்வளோ காலமாக சதக்காவே கொடுக்காம இருந்தான். நீங்கள் எப்போ சதக்கா கொடுத்தீங்களோ அதிலிருந்து ரோசம் வந்து சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 3வது நாள் நீங்கள் ஒரு திருடனுக்கு சதக்கா கொடுத்தீங்க, அந்த திருடன் நீங்கள் கொடுத்த பணத்தை கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சொந்த தொழில் செய்கிறான். உங்களோட சதக்கா வீணாகல, உங்களோட சதக்கா அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்பட்டு விட்டது. அவருக்கு சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அஸ்ஸதகது ரத்துல் பலா வரத்துல் கலா. சதக்கா பலாய் முசீபத்து ஆஃபத்து எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும். கலா கதிரை மாற்றும். எங்களுக்கு கெட்ட ஆஃபத்து வரை இருக்கும், கெட்ட மௌத்து வரை இருக்கும், என கலா கதிரையே மாற்றப்படும் சதக்கா. அது மட்டுமல்ல, சதக்காவுடைய பணம் கொஞ்சம் கூட குறையாது. அல்லாஹ் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் அன்பு கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு கொள்கிறாங்க. அதனால் கஷ்டவாளிகளை தேடுங்கோ. உங்களோட ஃபேமிலியில், உங்களோட உறவுகளில், உங்களோட குடும்பத்தில் உள்ள கஷ்டவாளிகளை முதலாவது தேடுங்கோ. ரமலான் வருகுது, உங்களோட முழு ஜக்காத்துகளையும் ஒரு ஆளுக்கு கொடுத்து அவரை முன்னேற்றுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.